ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா நாம நிறைய சினிமா நியூஸ் பத்தி பேசியிருப்போம், நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம், பொதுவெளியில இருக்கக்கூடிய அவேர்னஸ் பத்தி பேசியிருக்கோம். அந்த வகையில இதுவும் அவேர்னஸ் பத்தின ஒரு வீடியோ தான். எஸ், இப்போ ரீசெண்டா கொரோனா பரவல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல இப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். கொரோனா அப்படின்னாலே அந்த பேரை சொல்லும் போது எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. ஒரு காலகட்டத்துல இருமல், சளி, தும்மல், ஜுரம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நார்மலா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராவது சும்மா இருமனா கூட அப்படியே எல்லாரும் 10 அடி தள்ளி ஓடுற அளவுக்கு அதை பெருசா வந்து காமிச்சிட்டாங்க கொரோனாவை வச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2019 டிசம்பர் மாசத்துல ஆரம்பிச்ச இந்த கொரோனா 2 வருஷமா மக்களை இந்த கொரோனா வாட்டி வதச்சதுன்னு சொல்றதை விட பல லட்சம் மக்களை வந்து உயிரிழக்க செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். நிறைய குழந்தைங்க அப்பா அம்மாவை இழந்தாங்க, நிறைய பேர் வந்து தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் இழந்தாங்க. அது மட்டும் இல்லாம வயசானவங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ நடிகர் நடிகைகளை நாம வந்து இந்த கொரோனால இழந்திருக்கோம் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுல கண்டிப்பா இந்த கொரோனா எந்த அளவுக்கு தாக்கத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னா, திரும்பவும் இன்னைக்கு கொரோனா வருது அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து பயந்து ஓடுறாங்க, அலறாங்க. அந்த அளவுக்கு கொரோனா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ மறுபடியும் அதே கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து பீதி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்ல இப்ப கொரோனா அதிகமா இருக்கு. ஆனா பலி எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இது இந்தியாவிலும் பரவிடுச்சு, கேரளால அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொரோனா டெஸ்ட் பண்ணி அது வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ இது வந்து பெரிய அளவுல பயப்பட வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து பெரிய அளவு வீரியமிக்க கொரோனாவா வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து அந்த கொரோனா மாதிரி இந்த கொரோனா இருக்குமா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது. அதுக்காக நாம வந்து கேர்லெஸ்ஸா இருக்கணும்ன்றதும் அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா எப்பவுமே நமக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான விஷயம். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், நம்மளை நாம தான் பார்த்துக்கணும், நமக்காக யாரும் வந்து நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், இன்க்ளூடிங் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது கூட நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்காக யாரும் வந்து ஓடி வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து வெளியில போறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப சேஃப்டியா போகணும். எல்லாருமே பழையபடி வந்து மாஸ்க் போட்டுட்டு போகணும். அந்த மாஸ்கை ஸ்டைலுக்கு போடாம நம்ம வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காகவோ நம்மளோட சேஃப்டிக்காகவோ நம்ம போட்டுட்டு போகணும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி வந்து சலைன் வச்சு கையை கழுவிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம கை கிளவுஸ் கூட போட்டுட்டு போகலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வெளியெல்லாம் போயிட்டு இருக்கோம், வெளி ஊர்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ கூட்டமா இருக்கிற இடத்த கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். ஸோ குழந்தைகளையும் சரி வயசானவங்களும் சரி நீங்க அந்த கூட்டத்துல கூட்டிட்டு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னா நமக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம், சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொரோனாவால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் 1-2 உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா நோய் நொடிகளும் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கு, அவ்வளோ வைரஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு நிறைய ஸ்டோரேஜ் ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்புல பார்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதனால இந்த கொரோனா வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறப்போ இது ரெண்டும் சேர்ந்து மேஜர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மக்கள் வந்து எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வா இருக்கணும். அதே மாதிரி இந்த நோய் நொடிகள்ல இருந்து நம்மளை நாம காப்பாற்றிக்கணும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போ லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறக்க போறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போக போற உங்க குழந்தைங்களை நீங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியா அனுப்புங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கூல்லையும் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்களும் ஃபாலோ பண்றாங்களான்னு பாருங்க. எங்க போனாலும் கொஞ்சம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கு நல்லது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொரோனா வந்து மக்களை எந்த அளவுக்கு வாட்டி வதச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்றது கிடையாது. ஸோ கொரோனா அப்படின்னா மறுபடியும் லாக்டவுன்லாம் போட்டுருவாங்களா அப்படின்னு வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி
லாக்டவுன்லாம் மறுபடியும் வராது. எல்லாமே பழையபடி தான் இருக்கும். பட் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வந்து இருக்கும். அதனால மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம போவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நிறைய ப்ரிகாஷன்ஸ், நிறைய அவேர்னஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா மெடிக்கல் ஆக்டிவிட்டிஸுமே ரொம்ப ரெடியா இருக்கு. ஸோ அதனால நம்ம பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நாம வந்துட்டு நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆல்ரெடி வந்து கொரோனால ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டோம்னா 10வது 12வது படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டோம் அப்படின்னா நாங்கெல்லாம் கொரோனா பாஸ், ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 10th. ஆனா இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் நடந்துச்சு. ஸோ திரும்பவும் அந்த மாதிரி வருமானு கேட்டால் கண்டிப்பா வராது. ஸோ நம்மள நாம சேஃபா பார்த்துக்கணும். கொரோனாவை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் நம்ம கேர்லெஸ்ஸாகவும் இருக்க வேண்டாம்.